வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாட்டிருக்கு. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் போன்ற முன்னுரிமை அட்டை வைத்துள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மார்ச் 25ஆம் தேதிக்குள் தங்களுடைய கைரேகை பயோமெட்ரிக் அதை ரேஷன் கடைகளில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்ய தவறினால் ரேஷன் அட்டையில் உள்ள பெயர்கள் நீக்கப்படவோ அல்லது குடும்ப அட்டை முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதற்கோ வாய்ப்புள்ளது. வெளியூர்களில் இருப்பவர்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் தங்களுக்கு அருகில் உள்ள கடைகளிலேயே இந்த பதிவை செய்து கொள்ளலாம். மேலும் பெயர் சேர்த்தல் அல்லது திருத்தம் போன்ற சேவைகளை மேற்கொள்ள விரும்புவோர் டிஎன்பிடிஎஸ் இணையதளம் அல்லது இ-சேவை மையங்களை நாட அறிவுறுத்தப்படுகிறார்கள். தகுதியுள்ள நுகர்வோர் தடையின்றி பொருட்களை பெறுவதை உறுதி செய்யவே இந்த கெடு விதிப்புக்குள் சரியான பணிகளை முடிப்பது அவசியம். இதை பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ரேஷன் அட்டையில் கட்டாய பதிவு கைரேகை பதிவுன்றது கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த அட்டை வைத்திருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த 3 வகையான அட்டைதாரர்களுமே இந்த அறிவிப்பு பொருந்தும். கட்டாய கைரேகை கேஒய்சி ரேஷன் அட்டையில் உள்ள பெயர் அனைத்து உறுப்பினர்களும் கட்டாயம் தங்கள் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டாய இது பதிவு செய்யணும். பதிவு செய்யாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் பதிவே செய்யலை அப்படின்னா உங்களுடைய 100% பதிவு செய்யப்பட்டால் விளைவுகள் பெயர் நீக்கம் மற்றும் அட்டை ரத்து, நேம் ரிமூவல் மற்றும் கார்டு கேன்சலேஷன், குறித்த காலத்திற்குள் கைவிரேகையை பதிவு செய்யவில்லை என்றால் பயனாளிகளின் பெயர் நீக்கப்படும் அல்லது ரேஷன் அட்டை முழுமையாக ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருட்கள் விநியோகம் வழங்குவது நிறுத்தப்படும். பயோமெட்ரிக் பதிவு செய்யப்படும் நபர்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. வெளியூரில் இருப்பவர்களுக்கு இந்த வசதியை பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரே நாடு ஒரே குடும்பம் ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வேலை காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் வசிப்பவர்கள் தங்களின் அசல் ரேஷன் அட்டையை அருகில் உள்ள எந்த ஒரு நியாய விலை கடைகளுக்கும் எடுத்து சென்று கைரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். இதை அவங்க செஞ்சுக்கணும் அப்படின்றது கட்டாயமாக சொல்கிறாங்க. எங்கே மாற்றுறது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை காரணமாக வெளியூர் சென்றவர்கள் தங்களுடைய ரேஷன் அட்டைதாரர்கள் எங்கே பக்கத்தில் எந்த ரேஷன் அட்டைகிட்ட இருக்கோ அங்கே அதை செஞ்சுக்கலாம். ஆன்லைன் சேவைகள் மற்றும் சேவைகள் பெயர் சேர்த்துதல் நீக்குதல் போன்ற இதர மாற்றங்களுக்கு டிஎன்பிடிஎஸ் இணையதளம் அல்லது அருகில் உள்ள சேவை மையங்களை அணுகலாம். மாவட்ட குறைதீர்ப்பு முகாம்கள் மாவட்ட வாரியாக நடைபெறும் ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம்கள் மூலம் பொதுமக்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்தும் கொள்ளலாம். இதுதான் இதோடைய கடைசி தேதி அப்படின்றது 25 மார்ச். ரேஷன் அட்டையில் பெயர் உள்ளவர்கள் அனைவரும் தங்கள் கைரேகையை அருகிலுள்ள நியாய விலை கடைகளில் பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்ற சொல்கிறாங்க. 25ஆம் தேதிக்கு முன்னாடி, ஓகேங்களா. இந்த காலக்கெடுவிற்குள் கைரேகை பதிவு செய்யாதவர்கள் கடுமையான சிக்கல்கள் எதிர்கொள்ள நேரிடும் என அரசு அறிவித்துள்ளது. குறைதீர்ப்பு முகாம்கள் மார்ச் மாதத்திற்கும் முகாம்கள் முடிவடைய நிலையில் விடுபட்டவர்கள் ஆன்லைன் அல்லது இ-சேவை மையங்களை தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயன்படுத்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ.